திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் எண்ணுரானாய் போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற 5ஆம் தந்திரத்திலே சத்தினிவாதம் என்பது பற்றி மேலும் சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற முறை நாம் இந்த சத்தினிவாதத்தை பற்றி சில செய்திகளை நாம் சிந்தித்தோம். அதில் இந்த சத்தினிபாதம் என்பது ஒரு சைவ சித்தாந்த கலைச்சொல் அப்படின்னு பார்த்தோம். அது கலைச்சொல்னு சொன்னால் அதுக்குன்னே உரிய ஒரு சொல், அதற்கென்றே உரிய ஒரு சொல்னு அர்த்தம். அந்த சொல்லில் அதை குறித்தால் அதனுடைய முழு வீச்சும் தெரியும் என்பதற்காக அதை அந்த சொல்லினாலேயே குறிப்பார்கள். கலைச்சொற்கள் அந்தந்த சொல்லினுடைய தனித்தன்மையை, அந்த பொருளினுடைய தனித்தன்மையை அது அழுத்தி கூறுகின்ற காரணத்தினாலே கலைச்சொற்களை நாம் பயன்படுத்துகிற பொழுது நமக்கு அதனுடைய பொருள் வீச்சு தெரியும். இப்போ சத்தினிபாதம் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு என்ன பொருள் என்று நாம் நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம். பாதம் என்றால் பதிதல், நிபாதம் என்றால் வீழ்தல், சத்தினிபாதம் என்று சொன்னால் சக்தியினுடைய வீழ்ச்சி என்று அதை நாம் பார்த்தோம். இப்போ சக்தியினுடைய வீழ்ச்சிங்கிற பொழுது நாம் உலக பொருளிலே வீழ்ச்சி என்றால் இது விழுந்து விட்டது என்று நாம் கருதி கொள்ளாமல், இதில் வீழ்ச்சி என்பது மடை மாற்றம். அதாவது சக்தி இப்பொழுது எப்படி இயல்பாக நமக்கு இருந்ததோ அந்த இயல்பு மாறி அதனுடைய இயற்கை நிலையிலே விளங்குவது, அதான் அந்த சத்தினிபாதம் என்று சொல்லப்பெறுவது. அப்போ இப்போ நமக்கு சக்தி எப்படி அறிமுகமாகி இருக்கிறாள் என்று பார்த்தோம்னா அது செயற்கை முறையிலே அப்படி அறிமுகமாகி இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு இயல்பே என்ன அப்படின்னு கேட்டால் சக்திக்கு சிவத்தோடு பிரிப்பின்றி நிற்பது. அதுதான் அந்த சக்திக்கு இயல்பாக இருக்கிற குணம். இயல்பாக இருக்கிற குணத்தில் மாறி கொஞ்சம் இயல்புக்கு மாறான ஒரு நிலையில் நம்மை அவள் இந்த உலகத்திலே பிணித்து உலக பந்தங்களிலே நாம் செல்லுமாறு செய்து, உலகத்திலே வினைகளை செய்யுமாறு செய்து, வினைகளினால் அனுபவங்களை பெறுமாறு செய்து நம்ம இந்த உலகத்தையே காட்டி நடத்தினாள். அப்போ நாம் இந்த உலகத்தில் இயங்குவது, இந்த உலகத்திலே வினைகளை புரிவது எல்லாமே சக்தியினால தான். ஆனால் அப்போ இந்த சக்தி நமக்கு நன்மையை அல்லவா செய்யணும், ஏன் இப்படி செய்யுது அப்படின்னு நாம் நினைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா இயல்பாகவே அறியாமையிலே மூழ்கி கிடந்தது என்ற செய்தியை நாம் சென்ற முறை கூட வலியுறுத்தி சொன்னேன். இருட்டறை மூளை இருந்த கிழவி அப்படின்னு சக்தியை சொல்லி குருட்டு கிழவனின் அப்படின்னு சொன்ன, குருட்டு கிழவன் அப்படின்னு ஆன்மாவை சொன்னோம். அதை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இயல்பாகவே அறிவுடைய இந்த ஆன்மா அறிவு செயல்பட முடியாமல் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வலிய ஜடசக்தி. இப்போ ஆணவம்னா என்னன்னு கேட்டால் அது ஒரு சக்தி, அதை இன்னும் குவாலிஃபை பண்ணணும். ஜடசக்தி அதை இன்னும் குவாலிஃபை பண்ணணும். வலிய ஜடசக்தி, ஒரு வலிமையான ஒரு ஃபோர்ஸ் ஜடசக்தி. இந்த வலிமையான ஜடசக்தியாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம்
இயல்பாக செயல்படக்கூடிய ஆன்மாவினுடைய அறிவை அது மறைத்திருக்கிறது. நமக்கு இப்போ அறிவு கொஞ்சம் தெளிவாக செயல்படுறதுக்காகத்தான் இந்த கருவிகரணங்கள், இந்த உடம்பு எல்லாத்தையும் சாமி கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருக்கட்டுமே, நம்ம எங்கே போகிறோன்னு தெரில, ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இப்போ இந்த உடம்போடு தொடர்பு கொஞ்ச நாளி அறுபட்டு போகிறது. அறுபட்ட உடனேயே இந்த ஆன்மா விழிப்பு நிலையில் இருந்தது அதுக்கு இருள் நிலைக்கு போயிடுது இல்லைங்களா? பாருங்களேன், நீங்கள் பஸ்ஸில் போகிறோம், நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம், நல்ல ஒரு சீட்டில் உட்கார்ந்துருக்குறோம், நல்லா தெளிவாக தெரியுது, வர ஸ்டாப்பு போகிற ஸ்டாப்பு, ஏறுறவர் இறங்குறவர் எல்லாம் நல்லா தெளிவாக தெரியுது. 2 சீட்டை ஒன்றா சேர்த்து பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். பக்கத்தில் வந்து நிற்கிறாரு, அவரை கூட நமக்கு தெரியல, அவர் அப்படியே நம்மளை பார்த்து கொஞ்சம் அப்படிங்கிறார், கொஞ்சம் அப்படிங்கிறார். நம்ம உடனே அவர் அப்படி திரும்பி பார்க்குறோம். நம்ம நாட்டு எல்லைக்குள்ளேயே வந்த எதிரிய மாதிரி அப்படி பார்த்து, என்ன இது நம்ம 2 சீட்டை பிடிச்சி நல்லா கொஞ்சம் ஹாயாக உட்காரலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு வில்லனா அப்படின்னுட்டு சரி சீட்டை கொடுத்துருவோம் அப்படின்னுட்டு விட்டு கொடுக்குற மனப்பான்மை. உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு இவ்வளோ பெரிய தியாகத்தை நாம் செய்கிறோமே, எவ்வளோ பெரிய தியாகம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்மளையே நாம் பாராட்டிக்கிட்டு, வேற எவன் பாராட்டுவான், நம்மளையே நாம் பாராட்டிக்கிட்டு அப்படி நகர்ந்து அந்த சீட்டு கொடுக்குற மாதிரி அப்படி இப்படியுமா வேக வேகமாக நகர்ந்து அதே இடத்துலையே உட்காந்துருப்போம். அவளும் சரி ஏதோ நகர்ந்துட்டான் போல இருக்கு, சீட்டு கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்னு ஆவலா பார்த்தா முன்ன இருந்த இடத்துலையே 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கும். நவந்து இந்த பக்கமாக வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த சீட்டை பகிர்ந்து கொடுத்துட்டு அப்புறம் அவன் வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே ஆஹா ஆனந்தமாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு, அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரோம். அப்படியே பார்க்கும்போது லேசாக அப்படி பீச் ரோடில் போகுது, லேசாக பீச்சு காற்று அப்படியே கண்ணை அசர்றோம், அவ்வளோதான், கண்ணை அசர்தான், அவ்வளோதான். இப்போ எந்த ஸ்டாப்பு போகுது, யார் ஏறுறா, யார் இறங்குறா, யார் உட்கார்ந்துருக்கா, யார் எழுந்துச்சு போன, முழிச்சு பார்த்தா எங்கே இருக்கிறோன்னே தெரில. இப்படி உத்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவனையும் காணும், சரி அவனையும் காணுமே என்னதுன்னு பைய பார்த்தா பர்ஸையும் காணும். அப்படி வந்து உட்கார்ந்து பண்ண சும்மாவா இறங்குவான், பர்ஸு போயிடுச்சு. என்னங்க இது, இதே நான் விழிச்சிருந்தேன்னா விடுவேனா இந்த பர்ஸு போகிறதுக்கு? இப்போ இருள் நிலைக்கு போயிட்டேன், என்ன உடம்பு இருக்கும் போதே இருள் நிலைக்கு போயிருக்கிறேனே, விழிச்சிட்டு இருக்கிற பொழுதே பர்ஸை இழந்திருக்கிறேனே, உடம்பு இருக்கிற பொழுது அந்த பர்ஸை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் பர்ஸு போயிடுச்சே, என்னையாது ரொம்ப வருத்தமாக இருக்குது, பர்ஸை இப்படி போயிடுச்சே அப்படின்னுட்டு. அப்புறம் என்ன பதில் சொல்லுன்னு தெரியல. சரி இறங்கினவுடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, சரி என்னத்துக்கு அதில் இருந்ததே 10 ரூபா தான், அதுக்கு எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பானு அப்படின்ட்டு அதையும் ஒரு பெரிய தியாக மனப்பான்மையோட சரி இந்த கிழிஞ்ச பரிசோட அவன் வெற்றிகரமாக வாழட்டும் அப்படி அவனுக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லிவிட்டு அவன் இந்த பரிசை எடுத்துகிட்டு போனவன் இனிமேல் திருடுறதே இல்லை அப்படின்ட்டு இப்படி இல்லாமா கூட பரிசு எடுத்துகிட்டு வருவானுங்க. இனிமேல் நமக்கு இந்த திருட்டு தொழிலே வேண்டாம், இதை விட வேற ஏதாவது நல்ல யோக்கியமாக பொழப்பு செய்து நம்ம வாழ்ந்துக்கலாம் ஏன்ட்டு அவன் போயிடுவான், வெறுத்து போயிடுவான். அப்படி ஏன் இந்த உடம்பு இருக்கிற பொழுதே நாம் இருளுக்கு போகிறோம் பாருங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க, எதுக்கு இந்த உடம்பு இருக்கிற பொழுது நமக்கு அறிவு வேலை செய்யலை? இந்த அறிவானது உடம்பு இருக்கிற பொழுது வேலை செஞ்ச அறிவு உடம்பு இருக்கிற பொழுது ஒரு சமயத்தில் வேலை செய்யலை. அப்ப அறிவு வேலை செய்யறதுக்கு இந்த உடம்பு தேவைப்படுது, இந்த கருவிகள்லாம் தேவைப்படுது, கண்ணு தேவைப்படுது, காது எல்லாம் தேவைப்படுது. ஆன்மாவுக்கு இந்த கருவிகள் நல்லா தெளிவா தெரியுது, இதெல்லாம் ஜடம்னு தெரியுது, இதெல்லாம் அறிவற்றதுன்னு தெரியுது. ஆனால் அறிவற்றதை துணையாக கொண்டுதான் இந்த அறிவு இதுவரைக்கும் அறிந்து வருகிறது. அப்ப இதை அறிந்து கொள்வதற்காக இந்த அறிவற்ற இந்த கருவிகளை துணையாக கொண்டு இது அறிந்து வருவதனால இது என்ன தெரிந்து கொள்கிறதுனா, நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த அறிவற்ற கருவிகளை ஒருவன் கொடுத்திருக்கிறான், அவன் தான் பரம்பொருளாக இருக்கிறவன், எனக்கு துணை செய்திருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்ளணும் இல்லையா? இது இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இது இல்லைன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த கண் இருந்தால் தான் வரவர் நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா
இந்த காது இருந்தால் தான் நமக்கு தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்களா, புரியாத மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை நமக்கு இனிமையாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த காது இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியுது. நாக்கு இருந்தால் தான் நல்ல இது சுவையாக இருக்குதா இந்த சாப்பாடு, இல்லை இது சுவை இல்லாமல் இருக்கா இது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாக்கு இருந்தால் தான் அதை தெரிஞ்சுக்க முடியுது. நாக்கு சரியாக வேலை செய்யலைன்னா இல்லையா. ஒருத்தர் சொன்னார், என் மனைவி செஞ்சால் இன்றைக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டாக இருந்தால் தான் உடனே சாப்பிட்றலாம் ஐயா, அது இன்றைக்கெல்லாம் வச்சு சாப்பிடணும் அதை அப்படின்னார். அப்போ அந்த நாக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாமல் போயிடுது. நாக்கில் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் தெரியாமல் போனால் அல்லது எதை வேணால் சாப்பிட்றோம், என்ன வேணால் கொடுக்குற சாப்பிட்றோம் அப்படின்னு. எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்குது இந்த நாக்கு, எவ்வளோ கலர் காம்பினேஷனை கண்டுபிடிக்குது இந்த கண்ணு, எத்தனை ஒலி பேதங்களை கண்டுபிடிக்குது இல்லையா. ஒலி பேதங்களை எல்லாம் ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிக்குது. ஒலி பேதம் இது பாடுறது ஜேசுதாஸ் இல்லை, இது மகாராஜபுரம் சந்தானம் பாடுறாரு, இது பாலமுரளி கிருஷ்ணா. என்ன எப்படி வித்தியாசம் பாருங்க. இந்த குரலை வச்சு அது அப்படியே பேதப்படுத்தி பார்க்குது. இதாக பாரு, அது அவ்வளவு துல்லியமாக அந்த பேதங்களை கண்டுபிடிக்குது. காது என்ன காதா வெறும் காதா, அதில் எவ்வளோ கொடுத்துருக்காரு சாமி, சமாச்சாரம் கொடுத்துருக்காரு அதில். சில பேர் வெறும் காதாக வச்சுருக்கிறாங்க, அது வேறு விஷயம். எல்லா பாடினதும் ஒன்றா தான் இருக்கும், எல்லாரும் பேசுகிறதும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் துல்லியமாக வேறுபாடு கண்டுபிடி. இப்போ நமக்கு எல்லா ப்ரௌனும் ஒன்றா தெரியும், ஆனால் மேட்சிங் ப்ளவுஸ் எடுக்க போகிற பெண்களுக்கு தான் தெரியும், அந்த ப்ரௌன் இல்லையா, அந்த ப்ரௌன், இந்த ப்ரௌன் இல்லையா, அந்த ப்ரௌன், அப்படி போட்டு அப்படி மேட்ச் பார்க்குறாங்க. அப்படி மேட்ச்சு இது சரியா வரலையா, இது சரியில்லை, நீ வேற மாற்று, இது கிட்டத்தட்ட இது கொஞ்சம் லைட்டாக இருக்கு, வேற இதாகிட்டு. எத்தனை பேர் வேலையை விட்டு போயிருக்கிறான், வேணவே வேணாம் இந்த வேலை, ப்ளவுஸு மேட்சிங் ப்ளவுஸ்ன்ற வேலை வேணாம் நமக்கு, போயா இதை விட பேசாமல் ஏர் எடுத்து உழுதெடுத்துட்டு போயிடலாம் நம்ம. இன்னும் இவ்வளவு வித்தியாசமா, அது இவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிக்கிறாங்க. நாமளும் என்னென்னவோ லைட்டை எல்லாம் போட்டு எல்லா ப்ரௌனும் ஒரே ப்ரௌனு நமக்கு அப்படி தான் தெரியுது. எங்கள் வீட்டம்மா போகும்போது கரெக்டாக கேட்பாங்க, என்னங்க இது சரியாக இருக்கா அப்படி கேட்குறேன். நம்ம ஏமாந்துடக்கூடாது, சரியாக இருக்கான்னு கேட்குறாங்கன்னா நம்மள டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு நான் சரியாக தான் இருக்க போல இருக்கேன்னா, இதுதான் உங்கள் கண்ணை இப்படி சொல்கிறீங்க, இது சரியாக இருக்குங்கிற, அப்புறம் ஏன் என்னை கேட்கணும், சரியா இல்லைன்னு உனக்கு தான் தெரியுதுன்னா அடுத்து இது போட்டோம். இதில் நம்மளை வேற டெஸ்ட் பண்ணுவாங்க, இது சரியா இருக்கா அப்படின்னு. அப்போ இந்த கண்ணு எவ்வளவு வித்தியாசங்களை கண்டுபிடிக்குதியா, எத்தனை வித்தியாசங்கள், எப்படி சும்மாவா வச்சிருக்காரு இந்த கண்ணை. ஒரு கலரில் எத்தனை ஹியூஸ்ன்னு சொல்கிறான், அதை அவன் சொல்லுகிற பொழுது ஹியூங்கிறான். அந்த அவ்வளவு பேதங்கள் இத்தனையும் வித்தியாசமாக கண்டுபிடிக்குது. நம்ம வீட்டு குழம்பு கரெக்டாக சொல்லுது நாக்கு, நம்ம வீட்டு குழம்பு இது என்ன ரொம்ப டேஸ்டாக இருக்குது, நம்மளது இல்லை மாதிரி இருக்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து வாங்க, அதான் நான் பார்த்தேன். எவ்வளோ வித்தியாசம் கண்டுபிடிக்குது. ஒன்று வேணாம், ஒரே புளி, ஒரே மிளகா, ஒரே உப்பு, ஒரே பருப்பு, 4 பேரை விட்டு பருப்பு ஒரு சாம்பார் வைக்க சொல்லுங்க, 4 ஒன்றா இருக்கும். சொல்லிட்டாங்க இல்லை வேற வேறு மாதிரி இருக்கு. சிலது சாம்பார் மாதிரியே இருக்காது, வேற அது வேற விஷயம். நல்ல வேலை சொல்லிட்டு ஊற்றிடுவாங்க சாம்பார் இது அப்படின்ட்டு, இல்லைன்னா கண்டே பிடிச்சிருக்க முடியாது இது என்ன குழம்பு அப்படிங்கிறது துல்லியமாக. சில வீடுகளில் சொல்லியே ஊற்றுவாங்க, இது சாம்பாருங்க அப்படின்னு. நல்ல வேலை சொல்லிக்கம்மா, மற்ற குழம்போன்னு நினச்சேன். அப்போ இந்த நாக்கு அவ்வளவு பேதங்களை துல்லியமாக இந்த நாக்கு கண்டுபிடிக்குது. எவ்வளவு வச்சிருக்காருங்க, யோசனை பண்ணி பாரு. நம்ம இன்னும் நாக்கு கண்ணு காதுங்கிறோம், எத்தனை ஒலி வேறுபாடு. இந்த காது ஒரு பெரிய இடி முழக்கத்தையும் கேட்கும், ஒரு சின்ன ஹிஸ் சவுண்டையும் கேட்கும். ஒரு பெரிய பிராட் பேண்டு காதை எப்படி அமைச்சிருக்கிறார். இந்த காதினுடைய கேட்கும் திறனை நீங்க சயின்ஸ் படிச்சாதான் உண்மையிலேயே சாமியினுடைய அந்த வல்லமை அவ்வளவு பெருசா தெரியும். என்ன நம்மள நான் சொல்றது எடுத்தேன், இந்த காது கேட்கிற திறனை லாகர்தம் ஸ்கேல்ல வச்சிருக்காரு சாமி. லாகர்தம் ஸ்கேல்ல இருந்தா தான் லார்ஜ் ரேஞ்சை நாம கவர் பண்ண முடியும். இல்லாட்டி லீனியர் ஸ்கேலாக இருந்தால் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடியும். அதனால சுவாமி என்ன பண்ணியிருக்காரு, இந்த காது லாகர்தம் ஸ்கேலில் வச்சிருக்காரு. அதாவது சின்ன சத்தத்தையும் கேட்கலாம், பெரிய இடி சத்தத்தையும் கேட்கலாம், பக்கத்து வீட்டில் குசு குசுன்னு பேசலாம்னு கேட்டுடலாம். இதுக்குன்னே காதை வளர்த்து வச்சிருப்பான். கொஞ்சம் ஏதோ எப்படி சொல்கிறீங்க சண்டேன்னு, அதான் ரேடியோ பாருங்கள், வால்யூம் டிவி வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கேயோ நடக்குதுன்னு அர்த்தம் தகராறு.
அப்படின்னு அந்த காதை அப்படி கொண்டு வச்சுக்கிட்டு அப்படி அவ்வளோ துல்லியமா சம்பளத்தை கொண்டு வந்து ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க இந்த அம்மா. ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க இவங்க. எனக்கு ஒன்றுமே கேட்கலையேடி அப்படின்னா, உங்கள் காதாது அது காதாது போங்க அப்படி போய் உட்காரு. நீ கேட்கறது கூட எனக்கு பெருசு இல்லை, டிவி சத்தத்துக்கு நடுவில் எப்படி கேட்குற கரெக்டா? இதுக்கெல்லாம் தனி ட்ரைனிங் எடுக்கணுங்க. இந்த காது வச்சிருக்காரு பாருங்க. நான் நினைச்சு 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 நான் சயின்ஸு அந்த தன்மையை படிக்கிற பொழுது நான் உண்மையிலே இறைவனை தான் வியப்பேன். இது ரொம்ப நாளாக இந்த லீனியர் ஸ்கேல் ஒன்று இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. ஆடியோவுக்கு லீனியர் ஸ்கேலு சரிப்பட்டு வராது, அது லாகர்தமிக் ஸ்கேலு தான் சரிப்பட்டு வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு. அதனால இந்த வேரியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லாகர்தமிக் ஸ்கேல் வேரியேஷனுக்கு அதை கண்டுபிடிச்சி அதை எலக்ட்ரானிக்ஸில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பானுங்க. அது பார்க்கிற பொழுது என்ன சிவனை விடவா ஒரு பெரிய சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அத்தனை அற்புதமாக அதி அற்புதமாக அவ்வளோ பிரமாதமாக அப்படி இந்த பாருங்க. இந்த காதோட அமைப்பு நீ பெருமையை தெரிஞ்சுக்கணும். இந்த காதோட அமைப்பை பாருங்க, அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அப்படி ஸ்கொயராக ஒரு கட் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை தீர்த்து போச்சு, சத்தம் உள்ளே போடும் அவ்வளோதானே, அப்படி தானே விட்டுருப்போம். இல்லை அப்படி பண்ணலை பாருங்க, அது எப்படி வச்சுருக்காரு, அப்படியே கருவிடாக விட்டு. ஏன்னா சவுண்டு வேவ்ஸ் அப்படி தான் போகும், அப்படியே போய் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ளே போனால் காது பஞ்சர் ஆகிடும். அதுக்காக அது அப்படியே கொஞ்சம் ஓட்டத்தை அப்படி இது பண்ணி அப்புறம் மெதுவாக இந்த பாதையிலேருந்து அடுத்த சேனலுக்கு அதை மாற்றி ஒவ்வொரு சேனலாக மாற்றி அப்படி வேணுங்கிற அளவுக்கு அப்படி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இந்த காது மடிப்பு இடிப்பு எல்லாம் கொடுத்து ஃபுல் ஃபோர்ஸோடு இந்த ஏர் உள்ளே போகாமல் அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் போகிற மாதிரி அதை இந்த காது அமைப்பு என்ன ஒரு இது. இப்போ இதெல்லாம் ஆக்சிடெண்ட்டாக வரல. ரொம்ப பேர் எதை கேளு நம்மளால என்ன சொல்கிறான், பகுத்தறிவாதி. இயற்கை, இயற்கைக்கு ஏது அறிவு? இயற்கைக்கு அறிவு கிடையாது, இவனுக்கு அறிவு கிடையாது. இயற்கைக்கு நானே இயற்கைக்கு என்ன அறிவு இருக்கு? அது ஒரு ஜடம், அவ்வளவுதான். அது ஒரு ஜடசக்தி, அவ்வளவுதான். ஆனா சுவாமி கொடுத்திருக்கிற வரங்களை பார்க்கிற பொழுது இந்த சென்சஸ், இந்த 5 சென்சஸ், இந்த 5 புலன்கள், அது அமைத்திருக்கிற பொறிகள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக இந்த ஆன்மா செயல்பட வேண்டும், தத்துவங்களையும் கருவிகளையும் பயன்படுத்தி கொண்டு இது அனுபவப்பட வேண்டும், அனுபவப்படணும். ஆன்மா கருவிகரணங்கள் வருவதற்கு முன்பாக அது முழுமையாக ஆக்கிரமித்து வைத்திருந்தது ஆன்மாவை. எது? இந்த ஆணவம். ஆணவங்கிற இருள் முழுமையாக செயல்பட முடியாமல் ஆக்கிரமித்து வைத்திருந்தது. இப்போ சாமி என்ன பண்ணாரு, மேலே ஏறி வர முடியாமல் கீழே பள்ளத்தில் உழுந்து கிடக்கிறவங்களுக்கு, பள்ளத்தில் உழுந்து கிடந்து அவஸ்தைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏணி வச்சார். ஏணி வச்சு இப்போ அது மேலே ஏறி வரத்துக்கு ஒரு ஏணியை வச்சார். மேலே ஏறி வருகிற பொழுது இப்போ என்ன பண்ணிச்சது, ஏணியிலேருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு காலை பிடிச்சி இழுக்குது, கையை பிடிச்சி இழுக்குது, ஏணியை ஆட்டி விடுது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. எது? இந்த ஆணவம். அதையும் மீறி அந்த ஏணி மேலே ஏறி வரத்துக்கு இந்த ஆன்மாவிற்கு உரிய சக்தியை கொடுக்குறார். அதுதான் அந்த நடப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய திரோபவம். இந்த திரோபவம் இல்லைன்னா நமக்கு உலகத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வராது. உலகத்தின் மேலே ஈடுபாடு வந்து உலகத்தினுடைய ஈடுபாட்டின் காரணமாக பல வினைகளை புரியாமல், வினைகளை புரிதல்னா வினைகளை செய்யாமல் அர்த்தம், வினைகளை செய்யாமல் ஆன்மாவிற்கு சிவத்தின் வலிமை புரியாது. சிவத்தின் வலிமை புரியாது. பசி வந்தால்தான் உணவின் அருமை தெரியும். அதுபோல துன்பப்பட்டால்தான் ஆன்மா இன்பத்திற்கான ஆயத்தம் செய்யும். இல்லைன்னா அது ஒண்ணுமே பண்ணாது. அப்ப அதை இயக்கிறதுக்காகவும் அது செயல்புரிவதற்காகவும் அதனுடைய இச்சையை கிளப்பி பிறகு அதனுடைய அறிவையும் அதனுடைய செயலையும் தூண்டுவார். ஆன்மா மூன்றையும் செயல்பட முடியாமல், இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய மூன்றும் செயல்படாமல் அது அப்படியே இருளிலே மூழ்கி கிடக்கும் ஆணவத்தில். இப்போ என்ன பண்றாரு,
கொஞ்சம் கொஞ்சமாக அதை செயல்பட வைக்கிறார். எடுத்த உடனே ரொம்ப செயல்பட வைக்க முடியாது. உடனே அதுக்கு அது அவ்வளோ இருளில் இருந்து அதை வெளியில் கொண்டு வருகிற பொழுது உடனே அதால் செயல்பட முடியாது. அதனால் அது என்ன பண்ணுவார், முதல்ல ஒரு புழுவாக போடுவார், ஒரு சின்ன பூச்சியாக போடுவார், அப்படி தான் போடுவார். அப்போ தான் அது கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கும், கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு கேட்டு மட்டும் திறந்து விடுவார், அப்புறம் 2வது கேட்டை திறந்து விடுவார். இப்படி சின்ன அந்த அனுபவங்களை பெறுவதற்காக இந்த ஆன்மாவுக்கு பல்வேறு பிறப்புகளை, பல்வேறு கருவிகரணங்களை அதுக்கு கொடுக்கிறார். இந்த இச்சை என்பது புழுவுக்கு கூட உண்டு. இச்சை இல்லைன்னா எந்த பிறவியும் இந்த உலகத்தில் செயல்படாது. அதனால இச்சையை தூண்டுவார். அந்த இச்சையை தூண்டுகிற பொழுதுதான் இது செயல்படவே ஆரம்பிக்கும். நமக்கு பாருங்க, இச்சை நமக்கு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அராகம்ங்கிறது தான் நமக்கு அந்த இச்சை என்று சொல்லப்பெறுவது. நமக்கு விருப்பு இருக்கணும். இந்த அராகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று செயல்பட்டால்தான் எல்லாமே செயல்படும். அராகம் செயல்படலைன்னு வச்சுக்கோங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இன்னர்ட்டாக இருப்பாங்க, ஒன்றும் தேவையில்லாமல் மந்தமாக இருப்பாங்க, ஒன்றுமே அவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது, எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு செயல்நிலை வந்துடும். முதல்ல விருப்பம் இருக்கணும். அந்த அராகம் செயல்படணும். அராகத்தை தூண்டுவார். அராகம் தூண்ட உடனேயே அராகத்திற்கு தக்கவாறு ஞானம், ஞானத்திற்கு தக்கவாறு வித்தை. அதுதான். அப்ப இந்த வித்தை என்பது ஞானமாக செயல்படுகிற பொழுது கலை என்று சொல்லக்கூடிய செயல்பாடு ரொம்ப அற்புதமாக விளையும். வித்தைங்கிறது ஞானம், கலைங்கிறது செயல். அராகம், வித்தை, கலை. அப்ப கலை இது எப்படி சொல்லுவாங்க, கலை, வித்தை, அராகம். கலை என்பது செயல், வித்தை என்பது ஞானம், அராகம் என்பது விருப்பம். இந்த மூணையும் அதுக்கு எப்படியாவது தூண்டி செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இவ எடுத்தவனே சாமி தன்னை அறியணும்னு அதை நினைக்க மாட்டார். அது சின்ன அந்த பிறவிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வை அதுக்கு ஊட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட வச்சு, நீ ஏதாவது செயல்பட்டால் போதும், ஏதாவது வேலை செய்ய போதும், ஏதாவது செஞ்சால் போதும். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இப்போ ரொம்ப ஒருத்தர் எப்படியாவது மேலே கொண்டு வரணும்னு நினச்சா, நீ ஏதாவது வேலை செய்ய, உனக்கு பிடிச்சது செய்யுது, ஏதாவது செய்ப்பா நீ. நாங்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப டல்லாக இருக்கிற பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதை படிச்சுதான் ஆகணும், இப்படி படி அப்படி படிலாம் சொல்லணும். உனக்கு இதில் எது பிடிக்குதோ அதை போல் படிடா, உனக்கு எதை பார்த்தா கொஞ்சம் பிடிக்குதோ அதை படி, அதை முதல்ல பாரு, நீ அது எதாவது புரியுதா என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி முதல்ல அவன் சாய்ஸுக்கு அதை விடுறது வர பாரு. அவன் அதை பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ தான் அதை புத்தகத்தையே பார்ப்பான். சரி, அது திறந்து ஏதாவது நல்லா இருக்கா பார்த்து, இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு சார் இந்த சாப்டர், சரி அதை படி, அந்த சாப்டர் படி அப்படிங்கிறது. இப்போ நம்ம பிறவிகளில் போடுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலைகளில் அப்படியே மேலே ஏற்றிட்டு வரார். ஏன்னா இது செயல்பட முடியாமல் இருளிலே மூழ்கி இருந்த ஆன்மா 6 அறிவுகளும் 5 சென்சஸ் 6வது அறிவு செயல்படுகிற அளவுக்கு அதுக்கு இயல்பு இருக்காது, அதால் முடியாது. அதனால அதுக்கு இந்த உணர்வு மட்டும், உடல் உணர்வு மட்டும் இருக்கிற மாதிரி கொடுப்பார். கண்ணே எறும்புக்கு கண்ணு கிடையாது, வாசனை இருக்கு, அதுக்கு வாசனை மட்டும் கொடுத்துட்டாரு. நல்ல ஷார்ப்பாக இருக்கும், வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடும். ஒரு கோலமாவையும் அந்த சர்க்கரையும் அப்படி கலந்து அப்படி தூவுங்க, கோலமாவையும் சர்க்கரையும் கலந்து தூவுங்க. கண்ணே இல்லாத எறும்பு ரொம்ப கரெக்டாக சர்க்கரையை மட்டும் பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும், கரெக்டாக எடுத்துகிட்டு போகும். 2 கண்ணு இருக்கிற நம்மால் மொத்தமாக காப்பியில் போட்டு குடிப்பான். அவனுக்கு புரியாது, பிரிக்கவே தெரியாது. ஆனால் கண் இல்லாத அந்த எறும்பு பாருங்க, அப்படியே அந்த சர்க்கரையை மட்டும் அப்படியே கரெக்டாக அதை பொறுக்கி எடுத்துக்கிட்டு அதை எடுத்து சாப்பிடும். அந்த ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு அப்போ நுகர்வு, அந்த வாசனை, அது தெரிஞ்சுக்கிற திறமையை அதுக்கு கொடுத்துருக்காரு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணுவார். இந்த 5 சென்சஸும் 5 டோரு. ஆனால் நல்ல கவனமாக கேட்கணும், அந்த உள்ளே இருக்கிற சூட்சும உடம்புக்கு 5 இருக்கும்,
சூட்சம உடம்புக்கு 5 இருக்கும், ஆனா கதவு தான் திறந்திருக்காது. இப்ப சூட்சம உடம்புல இந்த 5 புலன்களும் இருக்கும். புரியட்ட காயங்கிறது என்ன? 5 புலன்கள், 5 புலன்கள், அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம். இதுதான் 5, 3, 8. அப்ப இந்த புலன்கள் அதில் இருக்கு, மனம் அதில் இருக்கு, எல்லாமே அதில் இருக்கு, புலன்கள் இருக்கு. ஆனால் சுவைத்தல் என்கிற அறிவு இருக்கும், ஆனா சுவைக்கிற அந்த நாக்கு இருக்காது, வெளியில அது டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். பார்த்தல் என்கிற அந்த அறிவு புலன் இருக்கும், ஆனா வெளியில கண்ணுங்கிற கருவி இருக்காது. இப்ப கண்ணு இருந்தா தானே இதை பார்க்க முடியும். அப்ப என்ன ஆகும்னா, ரொம்ப கவனமா நம்ம தெரிஞ்சுக்கிறது, எல்லா உயிர்களுக்கும் இந்த சூக்கும உடம்பு ஒண்ணுதான். இதுல எறும்புக்கு என்ன இருக்கோ அதுதான் யானைக்கு, யானைக்கு என்ன இருக்கோ அதுதான் தேவர்களுக்கு, தேவர்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் மனுஷனுக்கு. அதுல வேறுபாடே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. எதுல வேறுபாடுன்னா புற உடம்பு தான் வேறுபாடு, தூல தேகம் தான் வேறுபாடு. தூல தேகம் வேறுபாடு, சூக்கம உடம்புல வேறுபாடு கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணு போல. அதனாலதான் முதல்ல அந்த உடம்பை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார், எல்லாருக்கும் கொடுத்துட்டார். ஆனால் யாராருக்கு எந்தெந்த ஆன்மாவுக்கு என்னென்ன பிறவியோ அதற்கு தகுந்தாற் போலத்தான் அந்தந்த சென்சஸ் ஒர்க் பண்ணும். எறும்புக்கு, பறவைக்கு, விலங்குக்கு, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் படிநிலைகளில் ஒவ்வொன்றுக்கும் அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவார். ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு அப்படின்ட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகிறார். இது எதுக்காக? ஏன் இப்படி கொடுத்தார்? ஏன் இந்த உடம்பை கொடுத்தார்? உடம்பின் மீது இச்சையை ஏன் கொடுத்தார்? உடம்பு மேலே நமக்கே ஒரு பற்று, ஒரு ஆசை இருக்குது, ஏன் கொடுக்குறார்? கொடுத்தா தான் இதை பத்திரமா பார்த்துக்குவான், அதனால அவரே தான் கொடுக்கறது. இல்லைன்னா இதை பார்த்துக்க மாட்டான், அதை பத்திரமா பார்த்துக்க மாட்டான். இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும்னா அதுக்கு மேலே ஒரு இச்சையை கொடுத்து, அந்த உடம்புக்கு ஒரு சுகத்தை கொடுத்து, அந்த சுகத்தினால இந்த உடம்பை பாதுகாக்க கொடுத்து, இப்படியெல்லாம் இறைவன் இந்த உடம்பு மேலே நமக்கு இச்சை ஏற்படுமாறு செய்ததும், பிறகு இந்த உடம்பு மேலே இச்சை ஏற்பட்ட காரணத்தினாலே நாம் பல வினைகளை செய்வதும், பல வினைகளை செய்து இந்த உடம்பை எதுக்கு பசி கொடுத்தாரு? பசி கொடுத்தா தான் சாப்பிடுவான், சாப்பிட்டா தான் உடம்பு அந்த புஷ்டியோடு இருக்கும், அது வளரும். அப்படிங்கிற ஒரு நிலைக்காக அந்த குழந்தை பருவத்திலிருந்து அந்த வயதான நிலைக்கு வருகிற வரைக்கும் தொடர்ந்து அந்த திரோதான சக்தி டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அந்த திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய நடப்பு சக்தி என்று இருக்கிறது. சிவய நமல சிகாரம் சிறப்பு, வகாரம் வனப்பு, யகாரம் யாப்பு, நகாரம் நடப்பு, மகாரம் மறைப்பு. அப்ப இந்த நகாரங்கிறது நடப்பு, நகாரம் நடப்பு, நடப்பு தான் திரோபவம். இந்த நடப்பும் வனப்பும் வேற வேற இல்லை. சிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வனப்பு இருக்க, அது சிகாரத்துக்கு பக்கத்திலேயே திருவருள் சக்தியாக இருக்கும். நகாரம் இருக்கே அது நடப்பு. சுவாமி அவர் பிரிப்பில்லாம உடனாக அது விளங்கி கொண்டே இருக்கும் அந்த சக்தி, அந்த சிகாரத்துக்கு பக்கத்திலேயே. ஏன்? அது சிகாரத்தை தருவதற்காக. நகாரம் எங்க இருக்கு? மகாரத்தோட ஒட்டிக்கிட்டே இருக்கு. இந்த மகாரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது மகாரத்தோட சேர்ந்துக்கிட்டு தான் தொழில் பண்ணும். அதனாலதான் அதுக்கு அதையும் கொண்டு போய் மலத்தோட சேர்த்துட்டாங்க, அதையும் கொண்டு போய் மலத்தோட சேர்த்துட்டாங்க. தத்துவங்கள் எல்லாத்துக்கும் அறிவே கிடையாது, எல்லா தத்துவங்களுக்கும் அறிவு கிடையாது. தத்துவங்களை கொண்டு இருக்கிற ஆன்மாவுக்கு அறிவு இருக்கும், தத்துவங்களை செலுத்துகிற சிவத்துக்கு அறிவு இருக்கும். மற்றபடி தத்துவங்களுக்கு அறிவு கிடையாது. அது மண்ணில் ஆரம்பிச்சு நாதம் வரைக்கும், மண்ணில் ஆரம்பிச்சு நாதம் வரைக்கும் தத்துவங்களுக்கு அறிவு கிடையாது. காலத்துக்கு அறிவு கிடையாது, நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை எல்லாத்துக்கும் அறிவு இல்லை. தத்துவங்கள்லாம் அறிவற்ற கருவிகள். பாருங்க, அறிவற்ற கருவிகளோட இந்த புருடன் ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த புருடன் யாரு? வித்யா தத்துவங்கள் எல்ல மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன். புருடன் யாரு? புருடன் யாரு? புருடன் அப்படின்னா யாரு?
பரவாயில்ல சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆன்மா ஆன்மா என்ன புருடனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆன்மாவுக்கு புருடன் சட்டை ஆன்மாவுக்கு சட்டை போல ஆன்மா இல்ல இல்ல. நான் கேட்கறது புருடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஆன்மா சட்டை போட்ட ஆன்மா அப்படி சொல்லாம? சரி, ரைட், ஓகே. சட்டை போட்ட ஆன்மா பஞ்சகஞ்சுகம்னு பேரு. இந்த பஞ்சகஞ்சுகம் எதுன்னு கேட்டால் அஞ்சையும் ஒட்டு போட்ட சட்டை. 5 ஒட்டு போட்ட சட்டை தான். ஃப்ரண்ட்டில் ஒன்று, பின்னால் வேற கலரு, இந்த 2 கையும் வேற, காலர் வேற கலர். மொத்தம் எத்தனை கலர் ஆச்சு? ஃப்ரண்ட்டில் ஒரு கலரு, பின்னால் ஒரு கலரு, இந்த கை ஒரு கலரு, இந்த கை ஒரு கலரு, காலர் ஒரு கலர். எத்தனை ஆச்சு? இதுதான் பஞ்சகஞ்சுகம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5யும் சேர்த்து போட்டு தச்ச சட்டை. இது தாத்தா தச்ச சட்டை இல்லை, சிவன் தச்ச சட்டை. இந்த சட்டையை தான் போட்டு விட்டுருக்காரு. இந்த பஞ்ச கஞ்சுகம்னு பேரு இதுக்கு. இந்த 5ஐயும் மாட்டினா ஆன்மாவுக்கு என்ன பேரு? சரி, இப்ப நான் என்ன சொன்னேன்? 36 தத்துவமும் அறிவற்றது ஜடம்னு சொன்னேன். இப்ப இந்த ஆன்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு உள்ளதுதான். இந்த தத்துவங்களாகிய அறிவற்ற பஞ்சகஞ்சிகத்தோட கூட்டத்தோட சேர்ந்ததுனால இதுவும் அறிவற்றவங்க லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டு விட்டது. அதான், வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, இதுக்கு அறிவு இருக்கு. அறிவு இருந்தாலும் தத்துவங்களோட சேர்ந்த காரணத்தினால இதையும் கொண்டு போய் எந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க? அறிவற்றவங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. ஆனா தப்பி தவறி எந்த புருடனையாவது பார்த்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டா அவனுக்கு வரும் பாருங்க கோபம். நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் சார், அவன் அறிவு இருக்கான்னு கேட்குறான் சார். நான் எவ்வளோ பெரிய அறிவு ஜீவி, எவ்வளோ பெரிய அறிவாளி. அது மட்டும் தான் ரொம்ப கோபத்தை வரலையும். இதை எது கேட்டாலும் கோச்சிக்க மாட்டான், எதுவும் கோச்சிக்க மாட்டான். அறிவு இருக்கான்னு மட்டும் கேட்டுட்டா அது எப்படி இவனுக்கு இந்த சந்தேகம் வந்தது நம்ம மேல? அறிவு நமக்கு பிரகாசமா, நமக்கு தலைக்கு பின்னால் எதுவும் ஒளிர இல்லையா? இல்லை அப்படித்தானே காட்டுறான். தலைக்கு பின்னால் ஏதாவது பல்பை போட்டு காட்டி தானே அப்படித்தானே காட்டுறாங்க. அதாவது வள்ளல் பெருமான் காலத்தில் சிவாச்சாரியாரா சாமி ஒருத்தரங்க வச்சிருந்தாங்க வடலூர்ல. அவர் காலத்திலேயே அவர் பேர் சபாபதி சிவாச்சாரியார்னு பேரு. அவரு சபாபதி சிவாச்சாரியாருடைய பேரன் தான் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார். வாரியார் வடலூருக்கு திருப்பணி பண்ணிட்டு இருக்கிற பொழுது இந்த சிவாச்சாரியார் தான் அங்க வழிபாடெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தவர். அவங்க வழிவழியா அந்த சபாபதி சிவாச்சாரியார், அவருடைய பிள்ளை, அவருடைய பேரன் இந்த பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் நம்ம வடலூர் திருப்பணி முடிஞ்சு நடக்கிற பொழுது, வடலூர் திருப்பணி நிறைவு பெற்று அந்த ஸ்தூபிக்கு நீராட்டு விழா, குடமுடுக்கு விழா எல்லாம் பண்ணுகிற பொழுது பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் தான் சாமி வச்சிருந்திருக்கிறார், நம்முடைய வாரியார் சுவாமி. அப்போ இந்த பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் வீட்டுக்கு நம்ம வாரியார் சாமி போவாங்க. இந்த இந்த திருப்பணி பற்றி செய்தி கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சாமி வாரியார் சாமி போகாங்களாம். அப்ப பாலசுப்ரமணிய சிவாச்சாரியாருடைய அம்மா அந்த வீட்டில் இருந்திருக்காங்க, ரொம்ப வயசானவங்க. வாரியார் சாமி அங்க போகும்போது அந்த அம்மையார்ட்ட போய் பேசுவாங்களாம் சாமி. அம்மா, நீங்க உங்களுடைய காலத்தில் வள்ளல் பெருமான் இருந்திருக்கிறாரு. வள்ளல் பெருமானு சபாபதி சிவாச்சாரியார் வீட்டுக்கு வந்துட்டு போற வழக்கம் உண்டுன்னு நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப நீங்க சாமியை பார்த்துருக்கிறீங்களா நீங்க வள்ளலார அப்படின்னு கேட்டிருக்கார் வாரியார் சாமி. அதுக்கு அந்த அம்மையார் அவங்க சொல்றாங்க,
எனக்கு அப்போ வயசு 6 அல்லது 7 இருக்கும். எவ்வளவு? 6-7 வயசு இருக்கும். 6-7 வயசு இருக்கும்போது சாமி வரும் வீட்டுக்கு. சாமி வரும்பொழுது நான் ரெட்டை ஜடை பின்னி வீட்டில் நிற்பேன். இப்போ வந்து என்ன பெண்ணே, என்ன நல்லா படிக்கிறியா சுட்டி பெண்ணே அப்படின்ட்டு என் தோளை பிடிச்சி அப்படியே தூக்கும். அப்படி தூக்கும்போது மேலே எல்லாம் கற்பூர வாசனை அடிக்கும். அப்படி தூக்கும்போது சமயத்தில் இந்த மேலே ஒரு முக்காடு போட்டிருக்கோம், அந்த முக்காடு விலகும், பளிர்னு ஒரு வெளிச்சம் அடிக்கும், உடனே இறக்கி விட்டு அதை இழுத்து விட்டுக்கும். இதை நான் பார்த்துருக்கேன். இதுதான் துவாதசாந்த பெருவெளியில் இருக்கிற அந்த ஒளி. இப்போ இருக்கிற நம்ம இருக்கிற ஆனந்தாக்கள்லாம் உட்காந்துக்கிட்டு பின்னால் 100 வாட்டு பல்பு போட்டுக்கிறான். இதுவா ஒளி? அது தானாக வரணும். அது தெரியக்கூடாதுன்னு தான் முக்காடு போட்டார் அவர். அந்த ஒளி இருக்குங்கிறதுனால தான் அப்படி முக்காடை போட்டுக்கிட்டாங்க வள்ளல் பெருமாள். அது எப்படி அப்படின்னு கேட்டால் தேகம் முழுக்கவே நமக்கு இந்த தத்துவங்களை கடக்க ஆரம்பிக்கிற பொழுது ஒளிமயமாகும். நீங்கள் தத்துவங்கள் நமக்கு கருவிகளாக கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிஞ்ச உடனேங்க இந்த தத்துவங்கள் நமக்கு கருவிகள் என்று நினைத்து அதை எப்பொழுது ஆள ஆரம்பிக்கின்றீர்களோ, அதை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, இப்போ ஆட்சி செய்ய முடியல. இப்போ நாம் சொல்கிறத நாக்கு கேட்குதா, நாக்கு சொல்கிறத நாம் கேட்குறோமா? நாம் சொல்கிறத கண்ணு கேட்குதா, இல்லை கண்ணு சொல்கிறத நாம் கேட்குறோமா? ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நான் போய் யோசிச்சுட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நாக்கு சொல்கிறத நம்ம கேட்குறதா, இல்லை நம்ம சொல்கிறத நாக்கு கேட்கு? ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவங்க அம்மா சுகர் பேஷண்ட்டான், ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்களாம். அதை எடுத்து சாப்பிட்றாங்களா, இதை எடுத்து சாப்பிட்றாங்க. என்னம்மா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற, உனக்கு சுகர் இருக்க? ஆமாம், அந்த டாக்டர் சொன்னார், அதனால சாப்பிடாம இருந்தேன், இனிமேல் சாப்பிடுவேன். ஏன் அப்படின்னா, அந்த டாக்டர் செத்து போயிட்டார் அப்படின்னா. டாக்டர் செத்து போயிட்டதுனால டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இல்லையா? நாக்கு இப்போ சொன்னதை அது நம்ம சொல்றதையா கேட்குது? அது சொல்றதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சுத்தமாயில தசகாரியம்னு ஒன்று சைவத்தில் மட்டும்தான் இருக்கு. சைவத்தில் மட்டும்தான் எல்லாம் இருக்கு. நமக்கு தான் படிக்க நேரம் இல்லை. எவ்வளவு தெளிவாக இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாத அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. எல்லாம் நம்மளை பற்றி தான், நம்ம உடம்பை பற்றி தான். அத்தனையும் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் துன்பமில்லாத வாழ்வுக்கும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு வாழுகிற முறைக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக சொல்லப்பட்டது தான். இந்த வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சிவஞான மகாபாடியம் வகுப்பில் சேர்ந்துக்குங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அடியன் சிவஞான போதத்தை சிவஞான மகாபாடியம் மாதவ சிவஞான முனிவர் செய்த இந்த பாடியத்தை சிந்திக்க இருக்கிறோம். அத்தனை விஷயங்கள், அத்தனை செய்திகள் அவ்வளவு இருக்கு சைவத்தில். சுத்தமாயில தசகாரியம்னு ஒன்று இருக்கு. அது சுத்தமாயில தான், கீழே பண்ண முடியாது. சுத்தமாய்க்கு போனதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்டெப்பு பண்ணால் சாமியோட போய் ஒன்றா ஆனந்தமாக சேர்ந்துடலாம். அந்த 10 ஸ்டெப்பு தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 ஸ்டெப்பு. இது 14கம்னு தமிழில் சொல்லுவாங்க. அது 14கம். இதுல இந்த தத்துவங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மாவையும் தத்துவத்தையும் பிரித்து அறிகிற தன்மையை அதை உணர்கிற பொழுது தத்துவங்கள் நமக்கு ஏவல் செய்கிற வேலைக்காரர்களாக போயிடுவாங்க. இந்த ஏவல் செய்கிற வேலைக்காரர்களாக அந்த தத்துவங்களை தள்ளி வச்சு அதை சுத்தம் பண்றது. இதெல்லாம் நம்ம சைவத்தில் தான் சொல்லியிருக்கு. நமக்கு கொடுத்திருக்கிறார் கருவிகரணங்கள். அதை ரொம்ப தெளிவாக நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார். இருள் நீக்கி என்னில் பிறவி கடத்தி, இருள் நீக்கி என்னில் பிறவி கடத்தி
அருள் நீங்காத வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்க வானவர் கோணொடும் கூடி பொருள் நீங்க இன்பம் புலம் பயில் தானே. மருள் நீங்க வானவர் கோணொடும் கூடி பொருள் நீங்க இன்பம் புலம் பயில்வது தானே. புலம் பயில், புலம்னா அறிவுன்னு அர்த்தம், இங்க ஆன்மாவை குறிக்கிறது. பயிலுதல்னா நுகர்தல்னு அர்த்தம். இன்பம், ஆன்மா இன்பத்தை நுகர ஆரம்பிக்கிறது. அந்த காலத்திலிருந்து அறிவு வளப்படுவதற்கு முன்பாக இருந்தே புழுவிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இன்பத்தை நோக்கித்தான் போகுது. சொல்லி தெரியாமலேயே உயிர் இன்பத்தை தான் நாடும். இன்பம் இன்பம், எதுல இன்பம் அதுல இன்பம், இதுல இன்பம் இதுல இன்பம்னு பிறந்த நாள் தொட்டு இதுல இன்பம் அதுல இன்பம்னு நாடிக்கொண்டே இருக்கிறது. இன்பத்தை விளைந்து கொண்டே இருக்கிறது. இன்ப விளைவு இதுக்கு இருக்கும். இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு இருக்கு. எஞ்ஞான்று தீர்ப்பது இடர்னு கேட்டது போல என்னைக்கு இந்த துன்பம் தீரும், இன்பத்தை நோக்கி செல்லலாம் என்பதுல எந்த உயிருக்கும் வேறுபாடு கிடையாது. அது புழுவில் ஆரம்பிச்சு, யானையில் ஆரம்பிச்சு, மனுஷன்ல ஆரம்பிச்சு, தேவர் வரைக்கும், தேவர்கள் வரைக்கும் இந்த இன்பத்தின் நாட்டம் தான், இன்ப நாட்டம் தான். எப்படி கிடைக்கும் இன்பம்? நமக்கு மட்டும் இன்பம் கிடைச்சா கூட போறோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு இன்பம் கிடைக்குதா? அது அந்த இன்பத்தையே நாடி எல்லாரும் நிற்கிறோம். இந்த இன்பம் எங்க இருக்கு? இதுல இருக்குமா, அதுல இருக்குமா, அதுல இருக்குமா, இதுல இருக்குமா அப்படின்னு. இந்த இன்ப நாட்டம் இருக்கிறதே, இந்த இன்ப நாட்டம், இந்த இன்ப நாட்டம் எப்பொழுது பூர்த்தியாகும் என்று சொன்னால், அந்த பொருள் விளங்கான்னு சொன்னார் பாருங்க. அருள் நீங்கா பொருள் நீங்கான்னு சொன்னார் பாருங்க. இந்த பொருள் நீங்காத இன்பம், பொருள் நீங்காத இன்பம். இப்ப நமக்கு முதல்ல ஒரு இன்பம் ஏற்படுது ஒரு பொருளின் மேல, ஒரு பொருளின் மேல இன்பம் ரொம்ப நாள் இருக்காது. அந்த இன்பம் அந்த பொருளுக்கு இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன் கொஞ்ச நாள்ல போயிடும். அப்புறம் அடுத்த பொருள், இன்னொரு பொருள் மேல இன்பம். என்ன இருந்தாலும் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கினோம்னா போதும், நல்லா அந்த பொருள் மேல சைக்கிள் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த ஆசையெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும். அந்த சைக்கிளை வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி வேற சேர்த்து வாங்கிடுவான் அதுக்கு. என்ன, அதை நல்லா தொடச்சி அந்த வீலையெல்லாம், அந்த குரோமியம் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி, ஸ்போக்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி, இதுக்காக அரை நாள் லீவ் வேற போட்டு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி, ஹேண்ட்பார் எல்லாம் நல்லா தொடச்சி, அப்புறம் அதுக்கு ஹேண்ட்பாருக்கு கிரிப்புக்கு கவர்லாம் போட்டு, அது இந்த சடை மாதிரி அது தட தொங்கு வராது அழகா. அது அப்படி காத்தடிக்கிற பொழுது, அது பறக்கிற பொழுது என்னவோ ஃப்ளைட்டே ஓட்டுற மாதிரி. என்ன அப்படி ஒரு பெரிய அந்த சைக்கிளை அப்படி போற்றி பாதுகாத்து மட்காடெல்லாம் நல்லா தொடச்சி, எத்தனை நாளைக்குன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த வண்டியை பார்த்தா தொடச்சா வச்சிருப்பான். எங்க ஒரு புது வண்டி வச்சிருந்தீங்களா, அது எங்க போச்சு? இப்போ ஒரு பழைய வண்டி வச்சிருக்கிறீங்க, அதுதான் ஏன் இது, அது அந்த கதிக்கு போயிடும். அந்த பொருள் மேல இருக்குது. ஏன் போயிடுச்சு? நல்லா தானே வச்சு தொடச்சிட்டு இருந்தாரு தினம். ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு 2 வீலர் வாங்கிட்டார். அவரு நடந்துதான் போயிட்டு இருந்தாரு. இப்போ இன்னும் ஒரு டிவிஎஸ் 50 ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டாரு. அப்படி போறாரு. என்ன சைக்கிள் இது? எப்படியாவது ஒரு ஸ்கூட்டர் மேலே வாங்கிட்டோம்னா ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னுட்டு ரொம்ப அது வேலையே இல்லை பாருங்க. பொருள் நீங்கா இன்பம். இப்படி பொருள் மாறி மாறி போயிட்டே இருக்கும் நம்ம இன்பம். ஸ்கூட்டர் வந்த உடனே சரியாவா இருக்கும்? சரியா இருக்கும் ஸ்கூட்ரு? அது கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறமா ஒரு நாள் ராத்திரி ஒய்ஃபுக்கிட்ட சப்பாத்தி போடும்போதே, என்னது இந்த லோன் ஏதோ தராங்களாமே ஆஃபீஸில், எதுக்கு? அந்த எஸ்பிஐலேருந்து ஒரு லோன் தரான், வெஹிக்கிள் லோன், 4 வீலர் லோன் ஒன்று தரானாமே. ஏயா இப்பயே சம்பளம் 3 டிஜிட்டில் தானேயா வாங்கிட்டு வர, இப்போ அதுக்கு வேற பிடிச்சா என்னத்துலையா வரும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா, இல்லை அதுக்கு வேற மாதிரி வழியெல்லாம் பண்ணியிருக்கிறேன்
என்ன இருந்தாலும் ஒரு 4 வீலரை வாங்கி நீ யோசனை பண்ணி பாரு. அப்படி கோயிலுக்கு போகும்போது நான் ஓட்டும் போது நீ பக்கத்தில், உங்களுக்கு டிரைவிங்கே தெரியாதே ஐயா, கற்றுக்க வேண்டியது தான். கற்றுக்குவோம். இப்போ என்ன டிரைவிங் ஸ்கூலு 3 மாதத்தில் கற்றுக் கொடுத்துருவானா. 30,000 ரூபா தான் பணம் கட்ட சொல்கிறான். எதுக்கு? டிரைவிங்க்கா? அது கற்றுக்கிட்டா நான் ஓட்டுவேன், நீ இப்படி பக்கத்தில் உட்காந்துக்குவேன். பசங்க எங்கேயும் பாரு. இப்போ நம்ம ஆட்டோவுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கார் எடுப்போமா போனோமா அப்படின்னுட்டு இப்படி ஆரம்பித்து அந்த காரில் போய் நிற்கும். அந்த வீட்டில் பாவம் அந்த சைக்கிளும் அந்த ஸ்கூட்டரும் தேவையேன்னு கிடக்கும். அது பாட்டுக்கு அடுத்தது காருக்கு. இப்படி பொருள் மாறி மாறி போயிட்டு இருக்கும். இது எப்பையா நிற்கும்னாரு, என்னைக்கு சிவத்துக்கிட்ட வந்து நீ சேர்ந்தியோ அன்னைக்கு பொருள் விட்டு பொருள் போகிற தன்மை உன்னை விட்டு போய்விடும்னார். அதனால அந்த இன்பத்துக்கு என்ன பேர் வச்சார்? ஆஹா, திருமூலர் மாதிரி ஒரு பேர் வைக்க முடியுமா? இந்த சிவ இன்பத்துக்கு ஒரு பேர் வச்சார், பொருள் நீங்கா இன்பம்னார். அது என்ன இன்பம்? அது பொருள் நீங்கா இன்பம்னாரு. இந்த இன்பத்துக்கிட்ட வந்துட்டா இந்த பொருளை விட்டு எந்த பொருளுக்கும் போக மாட்டான். அதனால பொருள் நீங்கா இன்பம் புலம் பயில். அந்த அறிவு அதை ஆனந்தமாக அதை அனுபவிக்கிறது. அதை சொன்னார். இருள் நீக்கி, இருள் நீக்கின்னா கொஞ்சம் கொஞ்சமா இருளை நீக்கிற அந்த ஆணவ இருளை. ஆணவ இருள் அப்படி கடுமையான இருளாக இருந்தது. அந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமா, அது எப்படி இருக்கும் அந்த ஆணவ இருள் அப்படின்னா, ராத்திரி தூங்கின உடனே ஒரு இருள் வருது பாரு, அதுதான். என்ன தூங்கின உடனே தூக்கம் வந்து டக்குன்னு. நான் கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தேன். கங்கை கொண்ட சோழபுரம் போயிருக்கும் பொழுது அங்கே அரியலூரில் ஒரு ஸ்பீச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க கேட்டாங்க, ஐயா கங்கை கொண்ட சோழபுரம் போகிறீங்களா, கார் ஏற்பாடு பண்ணுறோம். சரிப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு உடனே ஒரு கார் ஏற்பாடு, ரொம்ப சுடுதுப்பா, காரை ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போனேன். கங்கை கொண்ட சோழபுரம் போனேன். ரொம்ப என்ன அது திருவிசைப்பாவிலேயே சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் இல்லைம்மா. அற்புத அற்புத தெய்வம் இதனின் மற்றும் உண்டே அப்படி. ஆமா, உண்மையிலேயே அற்புத தெய்வம் தான் அது. கங்கையோட சோழபுரம் போனவங்களாம் கை தூக்குங்க. ரொம்ப பேர் போயிருக்கீங்க, இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. என்ன பார்த்துட்டேன். கங்கை கொண்ட சோழபுரம் நீங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க, பெரும்பாலும் பார்த்துருக்கீங்க. எல்லாரும் போகணும், எல்லாரும். அது என்ன பிரவீன், நீங்கள் போகலையா? போயிருக்கீங்களா? சரி, ரைட். அதில் ஒரு அற்புதமான தலம் அது. அதாவது ராஜராஜ சோழன் அப்பா வந்து கோயில் கட்டினாரு, அதே மாதிரியே நம்மளும் கட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா கட்டின பேட்டர்ன்லேயே கட்டியிருக்காரு. யார்? ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில். என்ன கலை நயங்கிறீங்க அவ்வளோ. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் அந்த காலத்தில் கோயில் கட்டும் போதே அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு எதிரியினுடைய தொந்தரவோ ஒரு எதிரியினுடைய அளவு வந்துட்டாங்கன்னா கோயிலில் புகலிடமாக இருக்கிறதுக்கு இடம் வச்சுக்குவாங்க, மறைந்து இருக்கிறது. அதுபோல் இந்த அந்த டவரில் பார்த்தீங்கன்னா மூலவருக்கு மேலே பெரிய டவர், இதுதான் வந்து அவங்க பேட்டர்னு. நம்ம இப்போ சாதாரணமான சிவன் கோயில்களில் மூலவருக்கு மேலே கோபுரம் இருக்கும், விமானம் இருக்கும், அது விமானம்னு பேர். இங்கே கோபுரமே இருக்கும் அந்த கோயில்கள். இப்போ ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில், கோபுரமே இருக்கும். இதுலேயும் பெரிய கோபுரம் இப்படி அழகாக அமைச்சிருப்பார், பல டயர் போகும். இதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபஸ்ட்டு டயர், செகண்ட் டயர், ரெண்டாவது டயர், மூணாவது டயர்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. முதல் டயரில் ஏறும் பொழுது உள்ளுக்குள்ளேயே ஏறி சுற்றி வரலாம். அப்படி சுற்றி வருகிற பொழுது உள்ளேயும் போகலாம். உள்ளே போகும்போது ஸ்கொயராக ஒரு கட் பண்ணியிருப்பாங்க. இந்த கட் பண்ணால் உள்ளே இருந்து சிவலிங்கம் தெரியும், டாப்ல இருந்து தெரியும், மேலேருந்து. அது என்ன வியூனா, அதான் ஈசான முகம். ஈசான முகம் தெரிகிற ஒரே கோயில் இதுதான். ராஜராஜ சோழன், நம்ம ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் சுவாமியினுடைய ஈசான முகம் தெரியும், வேற எதுலேயும் தெரியாது.
அது அந்த ஈசான முகம் அதை பார்க்கணுன்னே கட்டியிருக்கான் அந்த மாதிரி. இப்போ நான் போனபோது என்னை கூட்டிகிட்டு போனாங்க, இப்போ அலோவ் பண்ணுறது இல்லையா, அது ரொம்ப வீக்காக இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு அலோவ் பண்ணுறது இல்லைன்னு. இல்லை சில பேர் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் சில பேர் பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கை தூக்குங்க. ஒருத்தர் பார்த்துருக்கார், நம்ம இவர் பார்த்துருக்கிறார். இல்லைண்ணா என்ன சார் ஏதோ சொல்கிறார் போல இருக்கு சொந்தமாக அப்படின்னு நினச்சிரு. 2 பேர் பார்த்ததுக்கு சாட்சியாக இருக்கு. மேலே இருந்து அதுக்கு மேல் ஒரு டயரில் அப்படி சுற்றி வருகிற பொழுது அங்கே அந்த அந்த கூட்டி கொண்டு போனவர் சொன்னார், இப்போ பாருங்க ஊழி இருட்டு காட்டுற பாருங்கன்னார். ஊழி இருட்டு, இந்த ஊழி இருட்டுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் அழைச்சின்னு போனார். இப்படி கையில் ஒரு பெரிய டார்ச் வச்சுட்டு தான் கூப்பிட்டு போனார். டார்ச் வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டு, இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் பயந்துடாதீங்க, பயமாக இருந்தால் சொல்லுங்கள், திரும்ப லைட்டை போட்டுறேன்னார். அப்படி கூட்டிகிட்டே போனார். வந்து டக்குன்னு லைட்டை ஆஃப் பண்ணார். ஏன்னா லைட்டை வச்சு தான் போக முடியும், வேறு எந்த வெளிச்சமும் கிடையாது. ஏன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு புகலிடத்தில் தங்கிறதுக்காக அரசர்கள் அது அமைத்திருக்கிறார்கள். அது அதில் போயிட்டே இருந்தார். அப்படி லைட் ஆஃப் பண்ணார் பாருங்க, அவ்வளோதான். இந்த இதில் இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில் தெய்வச்சேக்கில் சொல்லுவார், ராத்திரி கார்கால இருட்டில் அந்த வயலுக்கு போய் அந்த நெல்லை வாரிட்டு வரலான்ட்டு போவார். இப்போ போகும்போது வானம் எப்படி இருந்ததுனாரு, இருட்டை எடுத்து நல்லா உருக்கி குழம்பா ஊத்துறது போல இருந்ததுன்னாரு அவர். அந்த மாதிரி இருக்குது அது, அவ்வளோ இருள், அவ்வளோ இருள். கண்ணு இருந்தும் இல்லை, மூணாலும் ஒன்றா இருக்குது, திறந்தாலும் ஒன்றா இருக்குது, அப்படி இருக்குது ஒரு இருள். அதுக்கு ஊழி இருட்டு. அப்புறமா அது ஊழி வரும்போது பார்த்துக்கலாம்ப்பா, லைட்டை போட்டிருப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவர் அப்புறம் லைட்டை போட்டார் அவர். அப்போ இந்த இருள், அந்த கார் இருள், தானவ இருள், அந்த இருளுக்குள்ளே தான் நாம் இருந்திருக்கிறோம். அந்த இருளில் தான் நாம் இருந்தோம். அந்த இருள் எப்படி இருக்குன்னா அவர் சொல்றார், ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும்னாரு. அந்த பேரிருள்னு சொல்றாரு பாருங்க, அதான் அந்த ஊழி இருட்டு. அது தாய் வைத்து கருவுக்குள்ளேயே அது உயிருக்கு காட்டு வரான் சாமி, எங்கிருந்து வந்தேன்னு காட்டுறதுக்கு. ஈரிரு திங்களில் பேரிரு பிழைத்தும் அப்படின்ட்டு நம்ம மணிவாசக அந்த இருள்னு சொல்ல, பேரிருள்னார். பேரிருள், அந்த இருளை நீக்கினான் சாமி. எவ்வளவு கருணை அவருக்கு நம்ம மேல, நினைச்சு பாருங்க. இந்த இருள இருந்த நம்ம இந்த கருவிகரணங்களை கொடுத்து மேலே கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நேரமும் அவரை நினைந்து நினைந்து, அப்பா உனக்கு நான் என்ன நன்றி சொல்லுங்க. அதனாலதான் நம்ம என்ன கேட்கணும்னா, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னு அந்த நிலை வேண்டும். இங்க சொல்லுகிறார், இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி, எத்தனையோ பிறவிகளை கடத்தி இந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி இருக்கார். இருள் நீக்கி அது என்ன பண்ணாரு, கடைசியில இந்த பிறவிகளை எல்லாம் கடத்தி இருள் நீங்கின பிறகு அருள் நீங்கா வண்ணமே. இப்பதான் அருள் நீங்கா வண்ணம் தான் திருவருள் சக்தி. இப்ப திரோபவத்திலிருந்து திருவருளாக மாறுகின்ற நேரம் இதுதான் இந்த சத்தியநிபாதம். அதை சொல்லுகிறார். இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணமே, அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும். ஆதிங்கிறது சக்தி, ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தியாக இருக்கக்கூடியதுதான் பரவெளியிலே இருக்கக்கூடிய பரம்பொருள் பிரிப்பற்ற நிலையிலே பரம்பொருளாக இருக்கிற பொழுது பரசிவனாகவும் பராசக்தியாகவும் பிரிப்பற்ற நிலையிலே சேர்ந்திருந்தது. கீழே இறங்குகிற பொழுது ஆதிசிவன் ஆதிசக்தின்னு பிரிஞ்சிடும். முதல்ல பிரியாது. அப்ப ஏன் கோயில்ல இங்க தனித்தனியா வச்சு காட்டியிருக்காங்கன்னா, இது ரெண்டும் சேர்ந்து இருந்தது, நமக்காகத்தான் ரெண்டு தனியா பிரிஞ்சு வந்திருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மூலவர்ல சாமி சன்னதியும் தனியா அம்பாள் சன்னதியும் வைத்திருக்கிறாரு. இது ஒன்னா இருந்ததுதான்ப்பா, ரெண்டா வந்து பிரிஞ்சிருக்கு. எதுக்கு? எல்லாம் உனக்காகத்தான், உனக்கு அருள் செய்யணுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கு. அதனால அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும். அப்ப ஆதிங்கிறது திரோபவம், அருளுவது என்பது அருள் சக்தி. ஆதிதான் அருள் சக்தியா மாறும், திரோபவம் தான்.
அப்ப மருள் நீங்கா வானவரோடு, அந்த வானவர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இன்னும் மயக்கம் தீரல. ஏதோ தேவர்கள்னா நம்மளை விட ரொம்ப உயர்ந்த அறிவோட தெளிவோடு இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நம்மளை விட குழப்பத்தில் இருக்கிறவங்க தேவர்கள் தான். யாராருக்கெல்லாம் பதவி ஆசை இருக்கோ அவெல்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க, கூட்டணி குழப்பத்தில். நான் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸ். நான் சொல்றேன் நம்ம தேவர்களை பற்றி பேசுகிறேன். என்ன பதவி, எப்படியாவது பதவியை பிடிக்கணுங்கிற அந்த நிலையில் இருக்கிற பொழுது மருள் இருக்கும். அதனால சொன்னார் மருள் நீங்கா வானவர். இந்த வானவர்களுக்கெல்லாம் கோன் யாரு? சிவபெருமான். அவர்களுக்கும் அவர்தான் அரசனாக இருக்கிறார். மருள் நீங்கா வானவர் கோனோடும் கூடி யாரு? இந்த திருவருள் சக்தி, அருள் சக்தி அவனோடு கூடி நம்மை அழைத்து கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடும். கொண்டு போய் அப்படி ஒப்படைக்கும். என்ன ஆகும்? பொருள் நீங்கா இன்பம் அப்பொழுதுதான் விளைகிறது. பொருள் நீங்கா இன்பம்னா என்னன்னு சொன்ன உங்களுக்கு. பொருள் நீங்கா இன்பம் இந்த உயிர் புலம் பயில்வது தானே என்று இந்த பாடல்ல திரோபவம் தான், திரோதான சக்தி தான் அருட்சக்தியாக மாறுகிறது. உயிரானது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பக்குவத்தை பெறுகிற பொழுது, மலமானது நீங்குகிற பொழுது, பக்குவம் பெற்ற பிறகு இது மாறுவதைத்தான், இந்த திரோபம் திருவருளாக மாறுவதைத்தான் சத்தினிபாதம் என்று குறிப்பிடப்பெறுவது என்று இதனை சொன்னார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நீங்கள் திருமந்திரம் கேட்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் விடைபெற்று போய்விடும், நலன்கள் கூடி வரும், சிறப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கே. திருச்சிற்றம்பலம்.